வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் தான். சூர்யா வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆஃபீஸில் மாறி இருக்குது. அங்கே இருக்கிற பொருள்லாம் மாறி இருக்குது, ஆளுங்கள்லாம் மாறி இருக்குன்னு பார்த்தா கிளைண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து மாறி இருக்காங்க. எப்பவும் இருக்கிற ரெகுலரான கிளைண்ட்ஸ் யாருமே வந்து இல்லை. உடனே சூர்யா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லெஜர்லாம் எடுத்து பார்க்குறாங்க. நிறைய அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் நிற்கிது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சூர்யா வந்து அந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி பேமெண்ட் எப்போ கிளியர் ஆகும் கேளுங்க பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பவித்ரா கால் பண்ணதுக்கு ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திமிரா வந்து சூர்யா கிட்ட நான் வந்து கௌதம் சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னோடனே இனிமேல் கௌதம்லாம் கிடையாது, நான் தான் இங்கே எம்டி அப்படின்னு சொன்ன உடனே சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னே ஆமாம் நீங்கள் உடனே கிளம்பிங்க வாங்க ஆஃபீஸ்க்கு, இருந்தால் உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அப்புறமா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு சாரி கேட்குறாரு, என்னை மன்னிச்சிட ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து ஐஸ்வர்யா கையை பிடிச்சி வந்து பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து கால் ஸ்லிப்பாகி ஐஸ்வர்யா வந்து கட்டில் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க வயிற்றில் வந்து செமையாக அடிபட்டுருது. உடனே வந்து ஐயோ அம்மானு கத்துறாங்க. உடனே கௌதம்க்கு என்ன செய்யறதுனே தெரில. எல்லோரும் கொஞ்சம் வாங்க ஐஸ்வர்யா கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொன்னோடனே கோட்டீஸ்வரி மகா எல்லாருமே குடுக்குன்னு ஓடி வராங்க. என்ன பண்ணீங்க, உங்களை என்ன செய்யறதே தெரியல, உங்களை யார் இங்கே வர சொன்னா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி கத்துறாங்க. ஐயோ நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே வந்து மகா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே எங்கள் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கௌதம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரபா அவங்கள வந்து நம்ம அனாமிகா வந்து விஜய் வந்து என்ன தான் வந்து லவ் பண்ணுறாரு, நீ வேணால் டெஸ்ட் பண்ணி வேணால் பாரு அப்படின்னு தேவையே இல்லாமல் வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து இதெல்லாம் இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிஜமாக தான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை வந்து விஜய்கிட்ட கொடு, விஜய் வந்து எதுவுமே கேட்காம சைன் பண்ணிட்டார் அப்படின்னா நான் டக்குன்னு கிளம்பிடுறேன். ஆனால் இல்லை பிரபா, நான் வந்து உன்னை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு பேசினார்னா அப்போ நீ வந்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே பிரபா வந்து சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், ஆனால் சப்போஸ் அவர் சைன் பண்ணாமல் எனக்கு வந்து அனாமிகா பிடிக்கல பிரபா, காதல்லாம் என்ன நான் உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டார்னா அப்போது என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகிட்ட கேட்கணுன்னே பிரபா கேட்குறாங்க அனாமிக்கிட்ட. உடனே அனாமிகா வந்து ஏய் அப்படின்றாங்க. இருங்க விஜய் என்ன முடிவு எடுத்தாலும் அது விஜயோடது, இதில் போயிட்டு நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள், ஆனால் விஜய் நீங்கள் தான் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.